ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஃபலாஃபில் ரெசிபி. இது வந்து குக் வித் கோமாளியில் நம்ம பாபா பாஸ்கர் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சது 2 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1, பச்சை மிளகா 3, புதினால கொத்தமல்லியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கோதுமை மாவு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், ஆனியன் இது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன், அப்புறம் சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 2 கப் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து தருதருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். இப்போ இதில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். அதாவது ஒரு வடை தட்டி போடுற அளவுக்கு அந்த பதத்தில் இருக்கணும். அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக போடுறதுக்கு வரும். இந்த மாதிரி நீல வாக்கில் லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரவுண்டாகவும் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் எடுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நல்லா வேகும். மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 பீஸ் இல்லை 6 பீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 நாளாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆயில் வந்து மேலே நல்லா இந்த மாதிரி லைட்டாக மேலே ஊற்றி விடுங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேக திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சைடு இன்னொரு சைடும் வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்ல கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நல்லா ரவுண்டாக தட்டி கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். அந்த நீல வாக்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நல்ல நீளமாக நறுக்கின வெங்காயம், கேரட், அப்புறம் முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். புழிஞ்சிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரபிக் ரெசிபி, ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபி. சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபியும் கூட. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி சப்பாத்தி பண்ணிக்கோங்க போதும். ஆக்சுவலாக இது வந்து மைதா மாவில் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறனால நான் வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து மயோனீஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மயோனீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் இருந்துச்சுன்னா நல்ல கெட்டியான தயிராக மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. நான் தண்ணி மாதிரி இருந்துச்சு தயிர் அப்படின்னா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கெட்டியான பாட்டை மட்டும் இது ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம நல்லா ஃப்ரை பண்ண அந்த கொண்டக்கடலை கபாப் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு அந்த சேலட்டை வந்து மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி
அதுக்கு மேலே கொஞ்சமாக சாஸ் ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துருவாங்க. அந்த wrap பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துலாம் தரமாட்டாங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக தந்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த தனித்தனியாக கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம ஃபுல்லாக அந்த சப்பாத்தி மேலே வந்து மைனஸ்லாம் தடவிட்டு இந்த மாதிரி இதை பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த சாலட்டை வச்சு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே அந்த தக்காளி சாஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி சாஸோ தக்காளி சாஸோ எதுனாலும் மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து குக் வித் கோமாளி ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.